கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 1 Samuel 12:22. For the Lord will not forsake his people for his great name's sake. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று இன்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்திலே ஆபிரகாமின் மறுமனையாட்டியான ஆகாரை ஆபிராம் கைவிட்டார். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி அவளுடைய மகனை குறித்து வாக்குத்தத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகாரை கர்த்தர் கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை கர்த்தருக்கு துரோகம் செய்து அந்நிய தெய்வங்களை பின்பற்றி சோர மார்க்கமாய் நடந்து பின்வாங்கி போனார்கள். கர்த்தர் அவர்களை கைவிட்டாரா? இல்லை. இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை கைவிடவில்லை. மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் கர்த்தரிடம் பாவ அறிக்கை செய்து ஒப்புரவான போது கர்த்தர் அவர்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் சத்துருக்களின் கையினின்றும் விடுவித்தார். கர்த்தர் அவர்களை ஒருபோதும் வேதத்தில் கைவிடவில்லை. இன்று நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம். கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறோமா? பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோமா? கர்த்தரிடம் பாவ அறிக்கை செய்து ஒப்புரவாகி விட்டோமா? கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். உலக உறவுகள், அக்கம்பக்கத்தார் மற்றும் அநேகர் நம்மை கைவிடலாம். ஆனால் நம்மை கைவிடாத கர்த்தர் ஒருவர் நமக்கு உண்டு. அவர் நம்மை எப்போதும் அரவணைக்கிறவராய், ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆமன். எங்களை கைவிடாதவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, எப்படி கடனை அடைப்பேன் என்று மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை நாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இழந்து விட்டேனே, என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார் என்று ஏங்கி தவிக்கிற மக்களுக்காக, மன அழுத்தத்தினால் தற்கொலையை நோக்கி ஓடுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டேனே, எப்படி நான் உயிர் வாழ்வேன் என்று நினைக்கிற மக்களுக்காக, தற்கொலையை நாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, எதனையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை பிள்ளைகளுக்கு தாரும். தைரியமாய் உலகத்தில் நடமாடக்கூடிய கிருபைகளை கூட்டித்தாரும். தேவனை இரக்கம் பாராட்டும். அவர்கள் மன அழுத்தத்தை குறைத்து போடும். ஆதரித்தருளும், அரவணைத்தருளும், ஆசீர்வதியும். தேவையான மன ஆறுதலை அனுப்பும். நீர் அரவணைத்து கொள்ளும். உடைய சமூகத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன். ஆமன்.